ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தை அறிந்தவர்கள் மட்டும்தான் இந்த பாடுகளை, அதன் உள் நுழைந்திருக்கும் மீட்பை கண்டுணர முடியும். அனைவராலும் பார்க்க முடியாது. இந்த மக்களுக்கு எதனால் அவர்கள் மாறினார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவரை பார்த்தது ஒரு பெரிய மெஸ்ஸியாவாக, விடுதலையின் வீரராக, வெற்றியின் வீரராக. அதற்காகத்தான் கத்தினார்கள். ஒசானா, மீட்பர் வந்து விட்டார், எங்களை காப்பாற்றுவார். ஒசானா என்றால் அதுதான் பொருள். ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள், காட் சேவ் அஸ். அதுதான் ஒசானா என்றார் அர்த்தம். நாம் ஒவ்வொரு முறை ஒசானா ஒசானா என்று பாடுகிறோம் என்றால் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்கிறோம். ஆண்டவர் பேரால் எங்களை காப்பாற்ற ஒருவர் வந்துவிட்டார் என்று பார்க்கும் பொழுது அவர் இங்கு சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய விசுவாசம் மாறியது. மேல்நோட்டமான ஒரு விசுவாசம், ஆழமில்லை. ஆண்டவருடைய இருதயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, மாறிவிட்டார்கள். அவருடைய ஓசானா மாறியது, ஒளிக ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். குருத்து ஞாயிறு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா மக்களுக்கும் செவிசாய்த்த பிற்பாடு இப்பொழுது உலகின் மக்களின் பாவங்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்க நாட்கள் வந்துவிட்டது என்று நினைவு கூறுகின்ற நாள். ஆகையால் நாம் இந்த குருத்து ஞாயிறில் பங்கெடுக்கும் பொழுது ஆணவத்தோடும் அதிகாரத்துடனும் நாம் இந்த திருப்பவனையில் பங்கெடுத்தால் நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்து திருப்பவனையில் நமக்கு இடம் கிடையாது. அந்த மனநிலையோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு இதோ இந்த திருப்பலியில் பக்தி விசுவாசத்தோடு நாம் பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருவரைக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் புனித வாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய எருசலேம் வெற்றி பயணத்தை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். இதை குருத்து ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் நாம் தியானிக்கிறோம். ஆகையால் இந்த ஞாயிறை நாம் திருப்பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். 40 நாட்கள் இந்த நாட்களுக்காகத்தான் நாம் தயாரித்திருக்கிறோம். அநேக தவ முயற்சிகள் நம்முடைய குடும்பங்களில், ஆலயத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தியானங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு திருவிழாதனமாக இருக்கலாம். இவை அனைத்தையும் நாம் செய்தது இந்த பரிசுத்த வாரத்தை தகுந்த விதத்தில் பக்தியோடும் அன்போடும் கொண்டாட அந்த நாட்களை இறைவன் இந்த வருடம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றியோடு இந்த கொண்டாட்டங்களில் அவரில் இணைந்தவர்களாக நாம் விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். உடைய குருத்தொழில்களை உயர்த்தி பிடியுங்கள். மன்றாடுவோமாக. என்றென்று உள்ள இல்லாமலே இறைவா, இக்குருத்தோழிகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர
ஆற்றல் பெறுவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தாம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்கேபு எனும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் ஊருக்குள் எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பி விடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உம் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறவே இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் அதன் குட்டியையும் ஓடிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடையை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளையில் இருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீது மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்ற போது நகர் முழுவதும் படைப்பது, இவ்வாறு இவர் யார் என்று கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சார்ந்தவர் என்று பதிலளித்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் பவனியாக ஆலயத்திற்கு செல்கிறோம். ஆண்டவருடைய வெற்றியின் பயணம் இது தோல்வியின் பயணமே அல்ல. இந்த பயணத்தில் இன்னல்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் பயணத்தின் இறுதி வெற்றியாகத்தான் இருக்கும். அந்த வெற்றியை நம் உள்ளத்தில் சுமந்தவராக வெற்றியின் வீரரை நாம் பின்தொடர்வோம். தாவீதின் அரசனின் புத்திரரே, தெய்வீக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழ் அடைந்தவரே, எம் தேவனே தேவ
யோர்தானில் தீட்சை பெற்றேன். அருள் துபதனரால் புகழ் பெற்றேன். ஆகாயங்களை நீர் திறக்க விட்டேன். உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றேன். உசானா தாவீதின் புதல்வா. உசானா 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 தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களா இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். உசானா தாவீதின் புதல்வா. உசானா 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 தாவீதின் புதல்வா. உசானா 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 தாவீதின் புதல்வா. உசானா 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 தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களா இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். உசானா தாவீதின் புதல்வா. உசானா 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 தாவீதின் புதல்வா. உசானா உசானா உசானா. மன்றாடுவோமாக. நீர் வெளிப்படுத்தினீர், அதனால் உம்முடைய திருமகனின் பாடுகளால் நாங்கள் மீட்பு பெறும். இவர் உற்சாதனங்கள் வழியாமது ஆசிரை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, 4 முதல் 7 வரையிலான இறை சொற்றொடர்கள். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்து எழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் நாடைகளை தங்களிடையே உடையின் மேல் சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே அவரை, அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? கிறிஸ்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திரு தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார்.
மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தம்மையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத் தலைமை கூறிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக் காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறினார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்தபோது, உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பந்தியில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பகிருங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவங்களுக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள். ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது மந்தையிலுள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்ப பெற்ற பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடிப்போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் 3 முறை நீ என்னை மறுதளிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம்
சாவும் வருவளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்து விட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்படைக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தன. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்று நினைத்தாய். நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்புவாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்கு எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வந்தது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும்
தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேல் உடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெஸ்ஸியாவே, உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநர் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடம் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழிப்பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விளையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீதும் குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கோடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெஸ்ஸியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்திருந்த போது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம்,
ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ, சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப் பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநரின் படை வீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கலட்டிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கொதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவருடைய தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில், இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடைய சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டியெழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, எலி எலி லாமா சபக்தானி, அதாவது, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தேய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தனர். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அனைவரும் முழந்தாளிட்டு சில நொடிகள் மௌனம் காப்போம்.
அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு குறித்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த திருபலியை ஆர்வத்தோடு ஆரம்பித்தோம். ஒசான்னா, தாவீது மகனுக்கு ஒசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவருக்கு ஒசானா என்று ஆர்ப்பரித்து நாம் இந்த திருபலியை தொடங்கினோம். இந்த திருபலியை தொடர்ந்து கொண்டாடி ஆண்டவருடைய நற்செய்தியை படிக்கும் பொழுது இந்த ஆரவாரம் ஓய்ந்து ஆண்டவர் ஒழிக எனும் வார்த்தையை கேட்கிறோம். எதற்காக இந்த ஆரவாரம் ஓய்ந்தது? எதற்காக இந்த மாற்றம்? எருசலேமில் ஆண்டவர் நுழையும் பொழுது சீடர்களுடைய உள்ளத்தில் அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று மகிழ்ச்சியோடு தான் சீடர்கள் எருசலேமில் நுழைந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் அவர் எதற்காக எருசலேமில் நுழைகிறார் என்று. அனைத்தும் அவருக்கு தெரியும். ஆனால் சீடர்கள் நினைத்தார்கள், இனிமேல் இப்படிதான் இருக்கும், இந்த ஆரவாரம் தான் இருக்கும், இந்த மகிழ்ச்சி தான் இருக்கும் என்று. ஆனால் அது அனைத்தும் ஓய்ந்து போவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆரவாரம் ஓய்ந்து ஒழிக ஒழிக சிலுவையில் ஏற்றுங்கள் என்று அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். எது மாறியது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறிவிட்டாரா? எருசலேமில் நுழைந்த இயேசு இப்பொழுது பிலாத்துவின் முன் நிற்கும் பொழுது மாறிவிட்டாரா? நிச்சயமாக இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி மாறிவிட்டதா? நிச்சயமாக இல்லை. அவருடைய நற்செய்தி நேற்றும் இன்றும் என்றும் அதே நற்செய்தி தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறுகிறவரா? விவிலியம் சொல்வது போல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவன்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறவில்லை, அவருடைய நற்செய்தி மாறவில்லை என்று சொன்னால் எது மாறியது? எது மாறியது? மக்களுடைய உள்ளம் மாறியது, மக்களுடைய எண்ணங்கள் மாறியது. மாறாத இறைவன், மாறும் மக்கள். மாறாத இறைவன், மாறும் நாம். இன்று நம்முடைய தியானம் இதை குறித்துதான். எது நம்மை மாற்றுகிறது? இறைவன் மாறுவதே இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் மாறுகிறாரா? அவருடைய நற்செய்தி மாறுகிறதா? அவருடைய அன்பு, இரக்கம், பரிவு நம்மேல் மாறுகிறது என்று சொன்னால் ஒருபோதும் இல்லை. ஆனால் நாம் மாறிவிடுகிறோம். எது இந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது? எதனால் நாம் மாறுகிறோம்? எதனால் அந்த மக்கள் மாறினார்கள்? எருசலேமில் ஆண்டவர் நுழைந்த பொழுது இருந்த அந்த ஆரவாரம் எப்படி ஒழிக ஒழிக என்று மாறியது? எது நம்மை மாற்றுகிறது என்று சிந்திக்கும் பொழுது மேல்நோட்டமான ஒரு விசுவாசம், ஆழம் இல்லாத ஒரு விசுவாசம், வேறில்லாத ஒரு விசுவாசம். அந்த எருசலேம் மக்கள் ஆண்டவரை பார்த்தது எப்படி என்றால், பெரிய இறைவாக்கினர் வந்திருக்கிறார். அதை தான் நாம் நற்செய்தியிலும் வாசிக்க கேட்டோம். இவர் யார் என்று எருசலேமே கேட்டது. யார் இவர்? மக்கள் அனைத்தும் சொல்கிறார், இவர்தான் பெரிய இறைவாக்கினர், நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய இறைவாக்கினராக, அதிசயங்களை செய்பவராக, மெஸ்ஸியாவாக, வலுவற்ற ஒரு நபராக பார்த்தார்கள். ஆனால் அந்த ஆண்டவர் அவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பிலாத்து முன் நிற்கும் பொழுது இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது எங்கள் மெஸ்ஸியா அல்ல, இது நாங்கள் ஊகித்த ஒரு இறைவாக்கினர் அல்ல, அவர் பலசாலி, இவர் இங்கு கூனி குறுகி நிற்கிறாரே. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தை அறிந்தவர்கள் மட்டும்தான் இந்த பாடுகளை, அதன் உள் நுழைந்திருக்கும் மீட்பை கண்டுணர முடியும். அனைவராலும் பார்க்க முடியாது. இந்த மக்களுக்கு எதனால் அவர்கள் மாறினார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவரை பார்த்தது ஒரு பெரிய மெஸ்ஸியாவாக, விடுதலையின் வீரராக, வெற்றியின் வீரராக. அதற்காகத்தான் கத்தினார்கள், ஒசானா, மீட்பர் வந்து விட்டார், எங்களை காப்பாற்றுவார். ஒசானா என்றால் அதுதான் பொருள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள், காட் சேவ் அஸ். அதுதான் ஒசானா என்றார் அர்த்தம். நாம் ஒவ்வொரு முறை ஒசானா ஒசானா என்று பாடுகிறோம் என்றால் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்கிறோம். ஆண்டவர் பேரால் எங்களை காப்பாற்ற ஒருவர் வந்துவிட்டார் என்று பார்க்கும் பொழுது அவர் இங்கு சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய விசுவாசம் மாறியது. மேல்நோட்டமான ஒரு விசுவாசம், ஆழமில்லை. ஆண்டவருடைய இருதயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, மாறிவிட்டார்கள். அவருடைய ஓசானா மாறியது, ஒழிக ஆரம்பித்தது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது விசுவாசத்தில் பின்வாங்குகிறோம், எப்பொழுது நாம் விசுவாசம் இழந்தவர்களாக, குன்றியவர்களாக மாறுகிறோம் என்றால், துன்பங்களின் நேரத்தில், நிச்சயமாக துயரங்களின் நேரத்தில். சில துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையின் திசையே மாற்றி அமைத்து விடுகிறது. ஓயாத துன்பம், தீராத சோகம் நான் போகும் பாதையில் தொடர்கின்றது, சந்திக்கும் தடைகள் என் வாழ்வையே நிலை மாற்றி அமைக்கின்றது என்று நாம் பாடுகின்றோம் பாடலில். ஓயாத துன்பம், தீராத சோகம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை திசையே மாற்றிக் கொண்டிருக்கிறது. கலங்கி விடுகிறோம், துவண்டு விடுகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய நோய்களாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம். எது நம்மை இந்த விசுவாசத்திலிருந்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறது? அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியில் சீடர்களுக்கு சொல்கிறார். இன்று இரவில் நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், சீடர்களுக்கு சொல்கிறார். பேதுரு சொல்கிறார், யார் போனாலும் நான் போக மாட்டேன், உமோடு சேர்ந்து நான் இறப்பதற்கும் சரி, நான் போக மாட்டேன். நம் அனைவருக்கும் அப்படிதான். என்ன ஆனாலும் நான் ஆண்டவரை விட்டு போகவே மாட்டேன், அவரோடு தான் இருப்பேன். ஆனால் நாம் சந்திக்கும் துன்பங்கள், எதிர்ப்புகள், தனிமை, சோர்வு, மரணம்,
நம் விசுவாசத்தில் நாம் ஆட்டம் காணும்படியாக செய்கிறது. நாம் விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடலாம் என்ற ஒரு செய்தி ஆண்டவர் நம் முன் வைக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். நாம் ஆண்டவரை விட்டு ஓடி போனாலும் அதுதான் ஆறுதல். ஐயோ, நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விட்டால் என்ன நடக்கும்? ஆண்டவர் என்னை தேடி வருவார். அவர் என்னை விட்டுவிட மாட்டார். அதை தான் சொன்னேன், நான் மாறலாம், என் உள்ளம் மாறலாம், என்னுடைய சிந்தனைகள் மாறலாம், மாறாத இறைவன் அவர். ஒருபோதும் மாற மாட்டார். நான் மாறிவிட்டேன் என்பதற்காக அவர் உங்களையும் என்னையும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட மாட்டார். துவண்டு நிற்கும் நம்மை அவர் தூரம் தள்ள மாட்டார். நாம் மாறலாம், மாற முடியும், மாறக்கூடும். மாறி இருக்கிறோம், நமக்கே தெரியும். ஆனால் இறைவன் மாறுவதில்லை. அதை தான் நற்செய்தியில் சொல்கிறார், இன்று இரவில் நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். அங்கு நற்செய்தி முடிவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பிறகு மீண்டுமாக உங்களுக்கு முன் கலிலேயாவுக்கு செல்வேன். அங்கு நான் உங்களை பலப்படுத்துவேன். அங்கு நான் உங்களை பலப்படுத்துவேன், விட்டுவிட மாட்டேன். பலப்படுத்தினார் ஆண்டவர். இன்று நமக்கு அந்த நற்செய்தி தான். நாம் விசுவாசத்தை இழந்து கொண்டிருந்தால் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு முன்பாக செல்லும், என்னை மீண்டுமாக நீங்கள் சந்தியும், நீங்கள் மாறாத இறைவன், நான் மாறிவிட்டிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் இழப்பது எனக்கு தெரிகிறது. I'm able to understand I'm going down in my faith. என்னுடைய ஜெப வாழ்க்கை நான் நினைத்தது போல இப்பொழுது இல்லை. எத்துணை ஆர்வமாக நான் திருப்பலிக்கு வருவேன், இப்பொழுது அந்த ஆர்வம் இல்லை. குடும்ப ஜெபத்தில் ஒரு ஆர்வம் இல்லை. ஆண்டவரே, எங்கோ ஒரு இடத்தில் நான் சரிந்து கொண்டே இருக்கிறேன், வீழ்ந்து கொண்டே இருக்கிறேன், உம்மை விட்டு அகன்று கொண்டே இருக்கிறேன். எனக்கே புரிகிறது, அது எனக்கே தெரிகிறது, ஏதோ ஒரு இடத்தில் நான் துவண்டு கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை விட்டு விலகி கொண்டிருக்கிறேன் என்று என்னை மீண்டுமாக கட்டி எழுப்பும். இந்த துன்பத்தின் ஞாயிறன்று நம்முடைய ஜெபம் அதுதான். என்னை மீண்டுமாக கட்டி எழுப்பும். எனக்கு முன் நீர் செல்லும் ஆண்டவரே, உங்களுக்கு முன் நான் கலிலேயாவுக்கு செல்வேன், நான் உயிர் தெழுந்த பிறகு உங்களை நான் பலப்படுத்துவேன். பலப்படுத்தினார் ஆண்டவர், விட்டுவிடவில்லையே. ஆண்டவரே, என்ன ஆனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன ராயப்பர் மாறிவிட்டார். ஆண்டவர் விடவில்லை, ஆண்டவர் மாறவில்லை. ராயப்பரை பலப்படுத்தினார், அனைவரையும் பலப்படுத்தினார். இன்று நாம் ஆண்டவரை பார்த்து கேட்பது அதுதான். நான் விசுவாசத்தில் சரிந்து கொண்டிருப்பது எனக்கே புரிகிறது ஆண்டவரே, எனக்கு தெரிகிறது. என்னுடைய குடும்பம் விசுவாசம் இழந்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. என்னுடைய பிள்ளைகள் விசுவாசம் இழந்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. என்னால் உணர முடிகிறது. என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, குடும்பத்தை பார்க்கும் பொழுது, ஐயோ, என் விசுவாசம் எங்கே? என்னுடைய ஜெபம் ஆர்வம் எங்கே? திருப்பலியில் எனக்கு இருந்த அந்த அன்பு எங்கே என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தவக்காலத்தின் போது, இந்த புனித வாரத்தின் போது உனக்கு முன் நான் செல்கிறேன், நான் கட்டி எழுப்புவேன். நாம் அவருக்கு செவி சாய்க்க வேண்டும், திறந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். அவர் கட்டி எழுப்புவார். அது அவருக்கு தெரியும், அது அவருக்கு தெரியும். அவர் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். நாம் வீழ்ந்தவுடன் நம்மை மீண்டுமாக தூக்கி எழுப்புவார். இந்த திருப்பலியில் அந்த கருத்தோடு, ஆண்டவரே, நாங்கள் வீழ்ந்தாலும் நீர் மாறாத இறைவன், நாங்கள் வீழ்ந்திருப்பதை கண்டு நீர் மகிழாத இறைவன், எங்களை தூக்கி எழுப்புகிறேன். எங்கள் குடும்பத்தை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, எப்பொழுதெல்லாம் நாங்கள் விசுவாசத்தில் சோர்வடைகிறோமோ, இன்றிரவே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். அவர்களும் ஓடி போனார்கள். ஆனால் மீண்டுமாக அவர்களை அழைத்து அப்போஸ்தலர்களாக்கி சாட்சிகளாக மாற்றினரே. இந்த திருச்சபையை அவர்கள் மேல் கட்டி, இதோ இந்த திருச்சபை இன்று ஆரவாரமாக உம்முடைய பாடுகளை 2000 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறதே. அப்படி என்னுடைய குடும்பத்தை, என்னையும் மீண்டுமாக கட்டி எழுப்பும். நான் உம்மை விட்டு ஓடி போயிருந்தாலும் சரியே, என்னை மீண்டுமாக கட்டி எழுப்பும். உம்மை ஆரவாரத்தோடு உம்முடைய மீட்பை நான் பறைசாற்றக்கூடிய அப்போஸ்தலனாக, உமக்கு மறை சாட்சியாக நான் விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒசான்னா என்றால் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று, நம்மை காப்பாற்றும் இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற உணர்வோடு
நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் உமது திருவுளத்தை கீழ்ப்படிதலுடன் நிறைவேற்றி சான்று பகரும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தரும் இறைவா, சிலுவையில் தம்மையே பலியாக்கி கிறிஸ்து இயேசுவில் உமது திட்டத்தின் நிறைவினை கண்டுணர உலக மக்கள் அனைவருக்கும் ஞானம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நிறைவா, துன்பங்கள் வழியாக தூய்மையடைந்து மீட்பின் திட்டத்தில் பங்கு பெறுகிறோம் என்பதை திரு அவையின் மக்கள் அனைவரும் உணர்ந்து நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலர்களின் இறைவா, எம்மை குணப்படுத்துவதற்காக காயப்பட்ட இயேசுவின் பாடுகள் வழியாக எங்கள் உடல், உள்ளம், ஆன்ம நோய்களை குணப்படுத்தி புது வாழ்வருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த பரிசுத்த வாரம் நம்மை மீண்டுமாக ஆண்டவர் கட்டி எழுப்பும் வாரமாக மாறட்டும். உங்களுக்கு முன்பாக நான் செல்கிறேன். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு முன்பாக செல்லட்டும். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். இந்த சிலுவையின் மேல் நாம் வைத்திருக்கும் விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம். அநேகர் நம்மிடம் நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நாங்கள் மாறினாலும் நீர் மாறாத இறைவன். நாங்கள் உம்மை விட்டு அகன்று சென்றாலும் நீர் எங்களை ஒருபோதும் விட்டு பிரியாத இறைவன். இந்த பரிசுத்த வாரத்தில் மீண்டுமாக எங்களை கட்டி எழுப்ப உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆயிரக்கணக்கான வருடங்களால் இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா, தாவீதின் புதல்வா. ஹோசானா, 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 தாவீதின் புதல்வா. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா.